ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளினாலே பார்த்தீங்கன்னா வந்து சர்ற வெடி தான். பலகாரம் இது எல்லாமே இருக்கும். அதை விட வந்து இன்னும் சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் வாங்கினவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி போனஸில் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து ஒரு அந்த 1 இயராக வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். அந்த மாதிரி நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ தான் இதில் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, கால் கட்டாகவே மாட்டேங்குதுன்னு பார்த்தா வாட்ஸ்அப் கால். இந்தா ஸோ தீபாவளிக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் எல்லாருமே. மோஸ்ட்லி நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அதை நினச்சிட்டு இருப்போம். அந்த தீபாவளி வந்தால் மட்டும் அந்த பொருள் வாங்கலான்னு ஒரு வேகம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருப்போம் இல்லையா, அப்போ தீபாவளி அப்போ தான் வந்து அதை வாங்குறதுக்கு ஒரு ஆசையே வரும். அந்த மாதிரி சிறுக சேர்த்து வச்சுட்டு ஒரு பொருளை இல்லை 2 பொருளை எடுத்தோம். ஆமாங்க. யார் யார் வந்து தீபாவளி போனஸில் என்ன வாங்குனீங்க, என்ன பொருள் எடுத்தீங்க, நகை வாங்கினீங்களா, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தீபாவளினாலே பலகாரம் தான். யார் வீட்டில் மெயின் வந்து பலகாரனாலே முறுக்கு தான். முறுக்கு, அப்புறம் லட்டு பிடிக்கிறவங்க, அதிரசம் சொல்கிறவங்க, அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய ஸ்வீட்டு செய்கிறவங்க, காரம் அந்த எல்லாம் செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அவங்களாம் எந்த பலகாரம் என்னென்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து தீபாவளினாலே வந்து தலை தீபாவளி கொண்டாடுறவங்க எல்லாருமே இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இனிய தலை தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி வந்து நல்லபடியாக கொண்டாடுங்க, சேஃபாக கொண்டாடுங்க, சரிங்களா? அப்படி என்ன நாங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. தீபாவளி போனஸா அக்கா? போனஸ்னால் வேலை செய்கிறவங்களுக்கு தான்க்கா போனஸ் தருவாங்க, நீங்கள் தான் வேலைக்கே போலியே, வீட்டில் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருங்களா? ஆமாங்க, எனக்கு வந்து போனஸ் கொடுத்தாங்க. ஆமாம். என்ன அப்படின்னா நான் தான் சொன்னேன்ல, கொஞ்சம் நான் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் மாதிரி நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து போயிட்டு இருந்ததில் எனக்கு வந்து போனஸ் கொடுத்தாங்க. அந்த போனஸில் வந்து நாங்கள் வந்து என்ன வாங்கினோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவ்வளோ பெரிய வந்து டிவி. கம்ப்ளைண்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்களே, இவ்வளோ பெரிய டிவி. இவ்வளோ பெரிய டிவி. அது எத்தனை இன்ச்சுப்பா? 43 இன்ச்சு. 43 இன்ச்சு. ரொம்ப பெருசாக எடுக்கலைங்க, அதுக்கூட நிறைய இன்ச் இருந்துச்சு. 43 இன்ச்சு போதும். ஏன்னா எங்களுக்கு வீட்டுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு பெருசாகவும் இருக்குது, கரெக்டாகவும் இருக்குது வீட்டுக்கு. அதனால் 43 இன்ச்சு டிவி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான ஒரு பொருள் சிமினி.
இதெல்லாம் வந்து எடுத்துருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 50K மேல தான். ரெண்டுமே வந்து எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து இப்போதான் சரி கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம். ஏன்னா அங்கே போய் அதிகமாக வீடியோஸ் இல்லை, ஒரே சாங் பாடிக்கிட்டே இருந்துச்சு, பாட்டு எங்க பாடிக்கிட்டே போனாலும் இருந்தாரு. சாங் ஓடிட்டே இருக்கு. அது அதனால எடுக்கவே இல்ல. வந்து அதிகமாக வீடியோஸ் எடுக்கல. சரி வீட்டுக்கு வந்துட்டு நான் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விட்டுட்டோங்க. போனஸ் கொடுத்தனால இதான் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். நீங்கள் வந்து என்ன வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆமா, ஒரு பட்ஜெட் ஒரு 50 ரூபாய்க்குள்ள போட்டோம். ஆனா உங்களுக்கே தெரியும் எந்த எதுவுமே பட்ஜெட் வந்து ஒரு அமௌண்ட்டுக்குள்ள போடுறோம், அதை தாண்டி தான் போய் நிற்கும் அப்படின்னு. அதே மாதிரி 50க்குள்ள நினைச்சோம், ஆனால் 50க்கு மேலே போயிடுச்சு. பத்தாது. அதாவதுங்க பொய் சொன்னா பொருந்த சொல்லுன்னு சொல்லுவாங்க. இல்ல, நாங்க சொன்ன மேட்டர் எல்லாம் உண்மைதான். உண்மைதான். ஆனா வந்து நம்ம எடுக்கல, நாங்க எடுக்கல. நம்மளோட ரிலேஷன் தான் வந்து எடுத்தாங்க. அவங்க வந்து கூட்டிட்டு போனாங்க வாங்க அப்படின்னு, அவங்களுக்காக தான் போனோம். ஆனால் ஃபுல்லாகவே அதுலேயே வந்து போயிடுச்சு. எப்படியோ பேசி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து வாங்கலை. நம்ம வீட்டில் வாங்கினாலும் போகிறதுக்கான இடங்கள் வசதிகள் கிடையாது. அதனால் வந்துட்டு பொருளாக எடுக்கலான்னு பார்த்தோம், எடுக்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நகை எடுக்கலாம் பார்த்தா நகை விற்கிற விலையை பார்த்தா 1 லட்ச ரூபா வந்துருச்சு. அட்டுக்கு நகை எடுக்க முடியல. சரி இருக்கிற நகை இனிமேல் வந்து நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் இல்லைங்களா? அதனால் வந்து அதை பாதுகாக்கிறோம். வேறு எதுவுமே நாங்கள் வந்து இப்போதைக்கு எடுக்கல. இந்த எப்பவுமே தீபாவளிக்கு எடுத்தது கிடையாது. எனக்கு இந்த தீபாவளி ஒரு சுவாரஸ்யமாகவே இல்லாத மாதிரி நிறைய ரீல்ஸ்லேயும் கூட எல்லாம் பார்க்குறேன், வீடியோ ஷார்ட்ஸ்லாம் கூட போடுறாங்க. தீபாவளி வந்துருச்சு, ஆனால் தீபாவளி எங்களுக்கு இந்த தீபாவளி வந்த மாதிரி தெரியல அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு மட்டும் அந்த ஃபீலிங் இருக்கா இல்லை உங்களுக்கும் இருக்கு? எல்லாத்துக்கும் இருக்கான்னு தெரியல. எனக்குமே அப்படி தான் இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. முன்னாடிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஐயோ தீபாவளினா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அவ்வளோ பட்டாசு வெடிக்கலாம். காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிச்சு எல்லாத்து வீட்லையும் எழுப்பிடுவோம்டா. காலையில் 4 மணிக்கு சரவடி வச்சு ஒருத்தரி தூங்கக்கூடாது அப்படி இப்படிலாம் நினச்சி வைப் பண்ணிலாம் வச்சுருக்கோம் பட்டாசு. ஆனால் பெருசாக எங்களுக்கு தான் ஓகே, சரி நம்மளாம் பெருசாகிட்டோம், ஓகே. தம்பிகளுக்கு என்னங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர வெடிக்க மாட்டேங்கிறானுங்க பட்டாசு வெடிங்கடா. ஆனா வெடிக்க மாட்டேன்னா பெரிய தம்பின்னு சுத்தமா இல்ல. பார்க்கலாம் எப்படி நீ தீபாவளிக்கு அடுத்த நாளைக்குனாச்சும் எப்படி பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆமா, எப்படியோ ஒரு நாள் ஃபுல்லா ஜாலியா தான் இருக்கும். ஆனா ரொம்ப ஹைப் லெவல் எல்லாம் இப்போ வர தீபாவளி ரொம்ப ஜாலியா இல்ல. இது என்ன காரணம் தெரியல. ஆனா குழந்தைங்க வந்து ஹாப்பியா இருப்பாங்க. பட்டாசு 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 அந்த கன்ல போட்டுட்டு சுருளுக்காய் போடுக்கிறது, இந்த வெங்காயம் வெடிக்கிறது, இதெல்லாம் வெடிக்கிறது குழந்தைங்க வேணா ஆசையா இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் தம்பிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்க அந்த பட்டாசு வெடிக்கிறதுல. பரணிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருப்பான்னு பார்த்தா அவனும் பாருங்க இன்னைக்கு போய் பட்டாசு எடுத்து வெடினா பட்டாசு கையிலே தொட மாட்டேங்கான். பட்டாசு இவ்வளோ இருக்குதுங்க, கையில பிடிக்க முடியல, அவ்வளோ பட்டாசு கிடக்குது. வெடிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதாங்க வந்துட்டு இந்த வருஷம் தீபாவளி வந்து இந்த அளவுக்கு தான் எங்களுக்கு வந்து இப்போ போகுது. ஆனால் வந்து தீபாவளி அன்னைக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்களாம்மா. என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து அந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அந்த பொருள் வாங்கினதெல்லாம் வந்து சும்மாங்க நாங்கள் வாங்கினதான் உங்களை வந்து ப்ராங்க் பண்ணிட்டோம், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்களுக்காக தான் நாங்கள் வாங்க போனோம். சரி நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் வந்து இதெல்லாம் இந்த ரேட்டு இதெல்லாம் இப்படி அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? நிறைய விஷயம் நாங்கள் வந்து போட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஜிஎஸ்டி வரி குறைச்சதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ரேட் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் கிட்டத்தட்ட 2-3 கடைக்கு மேலே ஏறி இறங்கணும். எல்லா கடையிலும் எப்படி ரேட் வித்தியாசம்லாம் வருதுன்னா பெருசாக அந்த அளவுக்குலாம் இல்லை. எனக்கு ஜிஎஸ்டி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து பொருளும் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50,000க்கு மேலே தான் வந்து எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் இந்த கிஃப்ட்டு வந்து கொடுத்துருக்கலாம், அதுதான் இதாக இருக்குது. ஆனால் கொடுத்தாங்க, கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா வேணால் ஒரு 4 டப்பா கொடுத்தாங்க. அப்புறம் காய் வெடிக்க கொடுத்தாங்க, அதான் கொடுத்தாங்க. பெருசாக எது கிடைக்கல. யோசிச்சு ஒரு 1000 ரூபாய்க்கு சிவாடெக்ஸில் துணி எடுத்ததுக்கு இவ்வளோ பெரிய பக்கெட் கொடுத்தாங்க. 50,000க்கு நம்ம பொருள் எலக்ட்ரானிக் பொருள் வாங்கிக்கிறோம், என்னடா இது கொடுக்கலையே அப்படின்லாம் யோசிச்சேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒன்றும் டிஸ்கவுண்ட் கேட்போம், இல்லைன்னா இது கிஃப்ட்டு கேட்போம். பெரும்பாலும் அதுதான் நம்ம வந்து யோசிக்கிறத. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்களா, நம்ம வாங்க மாட்டோம். ஒரு சின்னதாக கொடுத்தாலும் நம்ம இந்த ட்ரெஸ் எடுத்தோம் அப்போது வந்துட்டு இது கொடுத்தாங்க அப்படின்னு வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் அது பேர் சொல்லும். அதுதான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம வீட்டில் இல்லாதெல்லாம் இல்லை, அதே கிஃப்ட் தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இது பாருங்கள் போன வருஷம் தீபாவளிக்கு சிவா டெக்ஸ்டில் எடுத்தது, இது பாருங்கள் போன வருஷம் பொங்கலுக்கு இந்த கடையில் எடுத்தது, அதுக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு நாங்கள் சொல்லிப்போம். அதுக்காக தாங்க எங்க துணி கடைக்காரங்களே, அதனால தாங்க நாங்கள் கேட்குறோம். எலக்ட்ரானிக் கடைக்காரங்களே அதுதாங்க நாங்கள் கேட்குறோம், வேறு எதுவும் கிடையாதுங்க. ஒரு ஞாபகார்த்தமா ஏன்னா காசு போட்டு என்னதான் ஒரு பொருள் வாங்கினாலும் அது ஒரு கிஃப்டா கொடுத்து வரப்போ அந்த கிஃப்ட்ங்கிறது எப்பவுமே ஞாபகம் இருக்கும். அது பாக்குறப்பெல்லாம் அந்த கடையில எடுத்தோம். சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த பாப்பா கூட கிஃப்ட்
கடைசிக்கு பலூன்னாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. அது ஒரு தான். அதுக்கப்புறம் அவங்களே வந்து கிஃப்ட்னு டப்பாலாம் கொடுத்தாங்க. அதுதாங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து நாங்க ஏதாவது எடுக்கலாம்னு வச்சா எங்களால் எடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு கவலையா தான் இருக்கு. இதுல சில கூத்துக்களும் நடந்துச்சுங்க. சின்ன கடையை தாண்டி பெரிய கடைக்கு போனா நம்ம நினைக்கிற எல்லா பொருளும் அங்க இருக்குன்னு நினைச்சு போனா கடைசியில அங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்ல, மறுபடியும் அந்த சின்ன கடையிலேயே போய் எடுத்துக்கிட்டாங்க. அதை விட ஒரு கூத்து. ஆமாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதே கடையில எடுத்து அதே கடையில பில் போட வேண்டியதா அப்படி ஆயிடுச்சு. நிறைய நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் தெரியுது. அப்ப ஏன் கம்முன்னு நம்ம வந்து அவ்வளவு தூரம் போனதுக்கு இங்கேயே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு ஒரு அனுபவம் மாதிரி வருது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறப்ப. இங்க போன இடம் ஒண்ணு, ஆனா மறுபடியும் சுத்தி அதே இடத்துக்கு யோசிக்கல. அவங்களும் வந்துட்டு என்னன்னா அங்க போலாமா இங்க போலாமா அப்படின்னு சொல்ல மறுபடியும் அங்க போய் அப்புறம் மறுபடியும் இங்க வந்து இந்த அளவுக்கு சுத்தி இன்னைக்கு வந்து இந்த வருஷம் வந்து வந்துட்டோம். நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லபடியா நம்ம இருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஏதோ ஒண்ணு எடுக்கலாம். ஏமா எனக்கு ஆசையா இருக்கு, நம்ம ஏதாவது எடுக்கலாமா அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. தேவைதான். வீட்டுல சின்ன சின்ன பொருட்கள் நம்ம வாங்க வேண்டியதெல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் வாங்கணும்னு நினைப்போம், இடையில நினைப்போம். சரி அப்படி தீபாவளி அன்னைக்கு எடுக்கலாம்னு நினைப்போம். இப்போ தீபாவளி வந்துருச்சு, எது எடுக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு நேரம் சரியா இருக்குங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், தம்பி ஒரு காலேஜ் படிக்கிறான் அப்படின்னு அவனுக்கே வருஷம் 1 லட்ச ரூபா. இது ஃபர்ஸ்ட் இயர்னால எப்படியோ 140 அந்த மாதிரி வந்துருச்சு. அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போதான் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஆனால் எனக்கு வந்து போனஸ் கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல வந்து எனக்கு வேலை பார்த்தா தானே போனஸ், நீங்கள் வேலையை பார்க்கல அப்படி இல்லை. நான் வந்துட்டு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை அப்படின்னா நான் வந்து போவேன். அந்த மாதிரிலாம் வந்து வேலை செஞ்சுட்டுலாம் நான் வருவேன். அப்போ வந்து எனக்கு எப்போவுமே வந்து வருஷம் தீபாவளி வந்தால் ஏதோ ஒன்று வந்து போனஸாக கொடுத்துருவாங்க, இல்லை ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த வருஷம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, இவ்வளவுதான் எங்களுக்கு இந்த பர்ச்சேசிங் ஷாப்பிங். அவ்வளவு தீபாவளியோடது இதுதான். ட்ரெஸ்ஸும் எடுத்தாச்சு, எந்த ஒரு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுக்கல, பட்டாசெல்லாம் வாங்கியாச்சு. இதெல்லாமே முடிஞ்சதுன்னா தீபாவளி எங்களுக்கு முடிஞ்சது. இந்த தீபாவளி வீடியோ வரப்போகுது அடுத்த வீடியோல பாருங்க. ஓகேங்களா. தீபாவளிக்கு பட்டாசு சேஃபா விடுங்க. ஓகேங்களா. யார் எந்தெந்த ஊர்லேருந்து வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டுங்க. யார் உங்கள் வீட்டில் என்னென்ன பலகாரம் சுட்டிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். அதை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் தான் எந்த பலகாரம் முறுக்கு சுடலான்னு முறுக்கு சுட முடியல, இன்றைக்கி எல்லாம் அங்கே போக வேண்டியதாக போச்சுங்களா, அதில் வந்து இன்றைக்கி எதுவும் செய்ய முடியல. சரி ஓகேங்களா. தீபாவளி வந்து சேஃபாக விடுங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். ஓகேங்களா. சரிப்பா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வேலை செஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ தான், ஏன்னா தீபாவளி புது ட்ரெஸ் போட்டு பட்டாசு அடிப்போம்னா அந்த வீடியோ தான். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களது வீடியோ போடுறது உங்களுக்கு பாய்.